என்ன தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டும்னு சொல்லுவாங்க. அது விஜய் டிவிக்குத்தான் சரியாக இருக்குது. விஜய் டிவியின் புகழ்பெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றுதான் குக்கு வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு விஜய் டிவியின் டிஆர்பி கோபுர உச்சியில் இருந்தது. இதற்கு முந்தைய சீசன்களைப் போல 5வது சீசன் அமையவில்லை என்பது பெரும்பாலானோர் கருத்து. விஜய் டிவிக்கு அதைவிட பெரிய அடியாக அமைந்த ஒன்றுதான் மீடியா மேசன் விஜய் டிவியை விட்டு விலகியது. நீங்க போனா போங்க, நாங்க அதே கான்செப்ட் வைத்து நிகழ்ச்சியை ஓட்டுவோம் என்று விஜய் டிவி கங்கணம் கட்டியது. ஆனால் குக்கு வித் கோமாளி 5வது சீசன் விஜய் டிவி நினைத்த அளவுக்கு வெற்றியாக அமையவில்லை. என்ன செய்தாலும் மக்களிடையே இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய அளவு வரவேற்பு கிடைக்கவில்லை. காமெடிக்காக என்னென்னவோ பாடுபட்ட இந்த சேனல் சமையலில் சீரியஸ் கான்செப்டை கொண்டு வர இந்த வாரம் முயற்சி செய்திருக்கிறது. இந்த வார நிகழ்ச்சிக்கான புரோமோ வெளியாகியிருந்த நிலையில் அதில் இந்த வார டாஸ்கில் குக்குகள் நேரடியாக மோதிக்கொள்வது போல் போட்டிகள் அமைந்திருக்கிறது. இப்பொழுதிருக்கும் மொத்த குக்குகளும் இதுவரை குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட டாஸ்க் மற்றும் கான்செப்ட் வைத்து சமைப்பார்கள் என்று அந்த புரோமோ மூலம் தெரிகிறது. அதுல யாருடைய உணவு பெஸ்டாக இருக்கிறதோ அந்த போட்டியாளர் வெற்றி பெறுவார் என கூறியுள்ளார்கள். ஆனால் இந்த வார டாஸ்கில் 2 போட்டியாளர்களாக நேருக்கு நேர் மோதுகிறார்கள். இதில் வெற்றி பெறுபவர்கள் மீண்டும் போட்டியிட்டு அதில் யார் முதலில் வருகிறார்கள் என்பது போல் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. புகழ், ராமர், குரேஷி போன்றவர்கள் தங்களால் முடிந்தவரை காமெடி கான்செப்டை கொடுத்திருந்தாலும் இந்த முறை எதுவுமே செல்லுபடி ஆகவில்லை. இனி காமெடி செட் ஆகாது என இப்போதாவது விஜய் டிவிக்கு புரிந்ததே என ஆடியன்ஸ் பெருமூச்சு விட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.